வாழ்க்கையில் முக்கியமான தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் லேசினஸ், சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தினால நம்ம வாழ்க்கையில் படிக்க வேண்டிய விஷய நேரத்தில் படிக்காமல், வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் போகாமல், பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகிருப்போம். அது சம்பந்தமாக 7 டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போகுது. என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்பந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்ச் வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர சம்பந்தமாக நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். பிளேலிஸ்டாக இருக்குது, அதை பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தினால லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப்பு காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறது. ஏன்னா சார் நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு இப்படி ஒன்று சொல்கிறீங்களே, இது என்ன விஷயம் நீங்கள் கேட்கலாம். லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் அந்த டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதனால் உங்கள் ஸ்டெப்பும் நிறையா சேஞ்சஸ் ஆகும், சக்ஸஸ் நிறையா கிடைக்கும். ஆனால் செய்ய வேண்டிய சிம்பிள் ஸ்டெப் தான் நான் சொல்கிறேன். காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா, கொஞ்ச நேரம் தூங்கலாம், ஜில்லுன்னு இருக்கு, குளிருது, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும்னு உங்கள் மைண்டு வந்து உங்கள் டெவில், அந்த டெவில் என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ எந்திரிக்காத, இன்னும் 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம்னு சொல்லி இப்படியே வந்து 7:30-8 மணிக்கு நீங்கள் லைஃப்பில் பழகி உங்கள் மைண்டே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். உங்கள் ஆள் மனதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மாத்திரம்தான் அந்த லேசினஸ்லேருந்து வெளியில் வர முடியும். 5:30 மணின்றது நீங்கள் ஒரு அலாரம் வைக்கிறதுல டெய்லி வந்து ஒரு 5:15 ட்ரை பண்ணி பாருங்க. 5:20க்கு எந்திருப்பீங்க, 5:20க்கு வச்சு பாருங்க, 5:25 எந்திருப்பீங்க, 5:25 வச்சு பாருங்க, 5:30. இப்படியே ஒரு 3-4 நாள் பண்ணும்போது என்ன ஒன்று உங்க மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகும். ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா மாத்திரம்தான் அந்த மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உங்களுக்கு தோணும், செய்யலாம்னு தோணும். ஆனால் செய்ய மாட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, அந்த 5:30 மணிக்குன்னு எந்திரிக்கிறதுக்கு பெல் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சிருவீங்க. இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் அன்வான்டான விஷயங்கள். இந்த லேசினஸ்ல பார்த்தா, இன்னைக்கு நீங்க படிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும், ஆனா படிக்காம ஒரு மொபைல்ல வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க, அது நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், இல்ல கேம் விளையாண்டுட்டே இருப்பீங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஃபேஸ்புக்கோ இல்ல யூடியூபோ ட்விட்டரோ எதா இருந்தாலும், இன்ஸ்டாகிராமோ எதா இருந்தாலும், அந்த நோட்டிபிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே அன்வான்டா நீங்க தூக்க போடும் போது நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சிருவீங்க. லைஃப்ல உங்களுக்கு தேவையான சிலது மாத்திரம் நோட்டிபிகேஷன் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் அந்த டெலீட் பண்ணிடுங்க. இல்ல அன்வான்டா டஸ்ட்பின்ல போட்டீங்கன்னாலே நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமான இந்த பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல் செட்டிங் நீங்க பண்ணுங்க. கோல் செட்டிங்னா நான் பெருசா பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், சின்னதா பண்ண ஆரம்பிங்க. இந்த வாரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த சப்ஜெக்டை நான் படிக்கணும், இல்ல இந்த வாரத்துக்குள்ள நான் சில விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணணும். நான் செய்ய வேண்டிய விஷயத்தை சின்னதா ஸ்டெப் வந்து சின்னதா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நீங்க 10வது ஸ்டெப் வைக்கும் போது எடுத்தோன்னே இங்கேருந்து ஜம்ப் பண்ணி நீங்க 10th 10வது படியில நீங்க ஜம்ப் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனதான் 10வது படி போக முடியும். சின்ன கோல் செட்டிங் எப்பயுமே பண்ண ட்ரை பண்ணுங்க. 10வது ஸ்டெப் அதே உங்க மைண்டு உங்களுக்கு கொண்டு போயிடும். கொண்டு போகும்போது அந்த லேசினஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க செய்ய என்ன ஆகும்னா, அந்த சோம்பேறித்தனம் மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், நான் இது செய்ய போறேன்றது கோல் செட்டிங்ஸா. 4வது பாயிண்ட், பர்சனலா ஒரு கோல் செட்டிங் நீங்க செட் பண்ண பாருங்க. அடுத்தவங்களுக்கான கோல் செட்டிங் பண்ணாதீங்க. கோல் செட்டிங்ன்றது லைஃப்ல நீங்க வரத பண்ணலாம். உங்க கோல் செட்டிங்லேயே வந்து பர்சனலா நான் எனக்கு இது இந்த பர்சனல் செட்டிங் பண்ற போது எனக்கு இது என்ன யூஸ், இந்த படிக்கிறதுனால என்ன யூஸ், அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இல்ல வாத்தியார் சொல்றதுக்காண்டி நீங்க படிக்க கூடாது, இதனால என்ன யூஸ், இந்த சப்ஜெக்ட்னால எனக்கு என்ன யூஸ் ஆக போகுது, இது எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நீங்க கோலா சில விஷயங்களை செட் பண்ண பாருங்க. பர்சனலா படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை உங்க கோல் செட்டிங் பர்சனலா இருந்தா மாத்திரம்தான் உங்களால கேரி ஃபார் ஆக முடியும், பேஷனாவே மாறும். இப்போ நீங்க ஒரு மூவி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்றீங்க, படிக்கிறதும் போது உங்களுக்கு தலை வலிக்கும், ஆனா மூவி பார்க்கும்போது சத்தம் வரும், எல்லாம் வரும். ஆனா எப்படி சந்தோஷமா பாக்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சு பண்றீங்க. அதை தான் சொல்றேன், பர்சனலா பிடிச்ச விஷயத்த பண்ணீங்கன்னாலே அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும், சோம்பேறித்தனம் வராது. 5வது முக்கியமான விஷயம், ஒரு இடத்துக்கு நீங்க போகணும், நீங்க செய்யணும், இல்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, படிக்கணும்னா அந்த இடத்துக்கு அந்த ரூம்ல போய் உட்கார்ந்துருங்க. படிக்காம இருங்க, அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. போய் உட்கார்ந்துருங்க, அந்த புக்கை பாருங்க. சும்மாவது அந்த ஓபன் கூட படிக்க வேணாம், அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோங்க, இப்படியே உட்கார்ந்து கூட இருங்க. ஜிம்மு போகணும்னா ஜிம்மு போறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது மாத்திரம் சொல்லிட்டு இருக்க கூடாது, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். நான் படிக்கணும், நான் ஜிம்மு போகணும், ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றத விட நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருங்க. கோ டு த பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, படிக்கணும்னா இந்த டேபிள்ல உட்கார்ந்துருவேன், உட்கார்ந்து புக்கே எடுப்பேன்,
இல்லை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியாக அதை ஒரு ஹங்கிரி மாதிரி, பசி எடுக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு 1/2 ஹவராவது 1 ஹவராவது படிக்கிற தன்மையில நான் வர ஆரம்பிச்சிட்டேன். வர ஆரம்பிக்கும் போது என்னன்னா, எனக்கு இந்த லேசினஸ் இல்லாமல் போயிடுச்சு. எடுத்தா ஒரு 1/2 ஹவர் இது படிக்கிறது, அப்புறம் தான் அடுத்த வேலையை நான் பார்க்கறது, படுக்கும்போது பண்ணுவேன். இதை ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக எல்லாரும் சொல்றது என்னன்னா, தப்பிக்கிறதுக்காண்டி நான் ரொம்ப லேசினஸ், அதனால நான் எந்திரிச்சு வர மாட்டேன், எனக்கு நீங்க கால் பண்ணிடுங்க, பண்ணவே மாட்டேன். நான் லேசினஸ்ன்றதை நம்மளே சொல்லிடுறது, இந்த சொசைட்டிக்கு நம்ம சொல்லிடுறது. அதனால அவங்க டிசைட் பண்ண, அவன் சோம்பேறிப்பா, அவன் வரமாட்டான், நீ கால் பண்ணு. நான் ஒன்று அவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கணும். முதல்ல வந்து உங்களே வந்து முக்கியமாக உங்களே நீங்கள் தாழ்வாக நீங்கள் நினச்சிக்கிறது, மற்றவங்களையும் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லைன்னு நினைக்கிற தன்மையை நீங்கள் கொண்டு வரீங்க. முதல்ல இதை வந்து சொல்கிறத விட்டுருங்க. ஏன்னா லேசினஸ்ன்றது இது ஒரு ஃபேஷனாகவே ஆக்கிட்டீங்க. நான் சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தவங்களை வேலை ஆக்கிறது சந்தோஷப்படுத்தாதீங்க. உங்கள் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். லைஃப்பில் நீங்கள் எங்கேயுமே அச்சீவே பண்ண முடியாது. இதை சொல்லவே சொல்லாதீங்க நான் சோம்பேறி ஆன ஆளுன்றத. இப்போ நான் சொன்னதில் முக்கியமானது வந்து 7வது, உங்களை பற்றி என்ன பாசிட்டிவோ நெகட்டிவோ, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுத பாருங்க. லைஃப்ல இது ஒரு கோல் செட்டிங் மாதிரி தான். நான் சொன்ன எல்லா விஷயத்துலையும் இது ஒரு கோல் செட்டிங் மாதிரி தான். ஏன் இது எழுத சொல்றேன்னா, ஒரு பேப்பர் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு தோணும் செய்யலான்றது, உங்க சப்கான்மெண்ட்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு ரிமைண்டர்ன்றது ஒரு விஷயமே இருக்காது. என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்த விஷயத்த ஒன்று தூங்கிடுவீங்க, செய்ய மாட்டீங்க, மறந்துடுவீங்க. சப்கான்மெண்ட்ல இருந்தாலும் அதை நினைவுபடுத்துறதுக்கு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை டெய்லி எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை உங்க டைம் கிடைக்கும் போது நீங்க பார்த்தாலும் சரி, ஒரு வீக்லி ஒன் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ரிமைண்டர் ஆகிட்டே இருக்கும். ஏன் உங்களுக்கு ஒரு மொபைல் போன்ல வந்து நோட்ல எழுதி வைக்கலாம், இல்லை ரிமைண்டர் போடலாம். இப்படி எல்லா விஷயத்திலையும் நீங்க அது பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில சப்கான்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த ஓப்பன், இந்த நம்ம பார்க்குற வியூல உங்களுக்கு வர 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 என்ன ஆகும்னா, நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகும்னா, உங்க லேசினஸ் வராது. டைம் ஷெட்யூல் ஆகும். காலையில 5:30 மணிக்கு எந்திரிப்பீங்க, செய்ய வேண்டிய விஷயம் செய்வீங்க, லைஃப்ல படிக்க வேண்டிய விஷயம் படிப்பீங்க, சாப்பிட்றது கரெக்டாக ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுவீங்க. லைஃப்ல சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு நான் சொல்றேன், கரெக்டா சாப்பிடுங்க, கரெக்டா தூங்குங்க. இந்த 2 விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த பாடி மெக்கானிசம்ல மெயினா நீங்க சாப்பிடுறது சாப்பிட்டா மத்த தூங்குறது நல்லா தூங்கி கரெக்டா அந்த 5:30 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா இந்த லேசினஸ் வரவே வராது. பிராக்டிஸ் பண்ண 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 இந்த லேசினஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னே தெரியாம ஓடி போயிடும். அது ஒரு இருள் மாதிரி தான் லைஃப்ல. அது இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நெகட்டிவ். அது இடம் கொடுத்துட்டீங்கனாலே நிச்சயமா உங்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது முழுங்கிரும். உங்க முழுங்கி அதோட வேலையை தான் காமிக்கும். அது என்ன சொல்லுதோ அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. லேசினஸ் லைஃப்ல எப்பயும் எக்காரணம் கொண்டு இருக்கக்கூடாது. லைஃப்ல உங்களுக்கு ட்ரெயினுக்கு போகணும்னா 9 மணினா 8 மணிக்கு இருக்க பாருங்க. 8 மணினா 7:30 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். 7:30 மணினா நீங்க 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருந்தாதான் அந்த 7:30 மணிக்குள்ள அந்த 2 மணி நேரத்துக்குள்ள செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவீங்க. கரெக்டா நீங்க கிளம்பி அந்த 8 மணிக்கு அந்த இடத்துக்கு போவீங்க. 8 மணிக்கு போறனால 9 மணிக்கு நீங்க அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதாவது பிடிப்பீங்க. அதனால உங்க செல்ஃப் டிசிப்ளினும் இம்ப்ரூவ் ஆகும். உங்களை மேல ஒரு அட்ராக்ஷனும் வரும். உங்களை பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, உங்க லிசன் பண்ணுவாங்க. ஒரு கிளாரிட்டியா நீங்க இருப்பீங்க. ஒரு அமேசனான பர்சனா இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களா நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இருப்பீங்க. லேசினஸ் விட்டுறதுக்கு இந்த 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. நீங்களும் ஒரு யூனிக்கான பர்சன். உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வருவீங்க. இந்த 7 பாயிண்ட்ஸை ட்ரை பண்ணுங்க. சக்சஸ் வரும். ஆல் தி பெஸ்ட்.